ராம் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் சிவராஜ் இயக்கத்தில் கலையரசன், பிரியாலயா, பெசன் ரவி, பிரேம்குமார் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ட்ரெண்டிங். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முகமும் அடையாளமும் இல்லைன்னா இங்கே எல்லாருமே போகட்டும். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜய் டாமினிக். ட்ரெண்டிங். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் தான். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் மிக மோகமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் தான். ஒன்று பாசிட்டிவாக ட்ரெண்ட் ஆகணும், இல்லைனா நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆகணும். அதுவும் எங்கே ட்ரெண்ட் ஆகணும்னா மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று பாசிட்டிவான கருத்துக்களை பேசி ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்படி இல்லைனா நான் ஒரு நடிப்பறக்க நடிப்பு அசுரன் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள், அந்த சேலஞ்ச் இந்த சேலஞ்சுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அப்படி ட்ரெண்ட் ஆகுறாங்க இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட ட்ரெண்டிங் ஆகுறவங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேராசை எங்கே கொண்டே உங்களை நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கின ஒரு ஒன்லைன் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட லைன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கலையரசனும் பிரியாலயாவும் ஒரு யூடியூபர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி யூடியூபர்ஸாக எவ்வளோ கப்புள் லாக்கர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு கப்புள் லாக்கர்ஸாக இருக்கக்கூடிய பேர் தான் வந்து கலையரசனும் பிரியாலயாவும். மாதம் பல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேன் பேஸ் மிக அதிகமாக இருக்குது. 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட வியூஸ் இறங்க புது மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு சரி ஓகே நம்மளும் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தாண்டறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதோ ஒரு வீடியோ போட நினச்சிட்டு இருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் டெலிட் செய்யப்படுது. அவங்களோட யூடியூப் சேனல் டெலிட் செய்யப்படுது. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்செட் உள்ள வராங்க. காரணம் என்னன்னா, அந்த ஒரு யூடியூபோட இன்கம்மை மட்டுமே நம்பி இவங்க ஒரு பக்கம் வீடு, அதுக்கப்புறம் காருன்னு சொல்லி நிறைய இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அதுவும் பெரிய அளவில் ரீச் ஆகலை. சரி ஓகே நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம்னு சொல்லி அந்த மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு எனக்கு பணம் போட்டு விடுங்கன்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்ப கடன்காரனும் ஒரு பக்கம் சுற்றி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. இஎம்ஐக்காக இருக்கட்டும், கொடுத்த வட்டிக்காரனாக இருக்கட்டும், எல்லாமே சுற்றி வளைக்கிறாங்க. என்ன நாங்களாம் சட்டையை ஒத்தா யார் பாப்பா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அனானிமஸ், அதாவது ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு கேமுக்கு ரெடியாக இருக்கீங்களா, ஆன்லைன் கேம் ஷோக்கு ரெடியாக இருக்கீங்களா, ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு காசு அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவங்க பல லட்சம் சம்பாதிக்கிறப்பயே அந்த கால் வரும். அப்போ அவங்க வேணான்றுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இப்போ காசும் இல்லை சேனலும் இல்லையே. அதனால கலையரசனும் பிரியாலயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நான் அந்த கேமுக்கு ரெடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேமை அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம் அப்படிங்கிறது வேரியஸான டாஸ்க்காக இருக்குது. அதாவது அந்த கேமை நடத்துறது மாஸ்க் அப்படிங்கிற ஒரு பர்சன்றது தெரியும். அது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த வீட்டை தாண்டி போனால் இவங்க கேம் விட்டு எலிமினேட் ஆகிடும். அவங்க ஜெயிக்கிற பணம்லாம் போயிடும். ஒரு டாஸ்க்கு முடிகிறப்ப இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இந்த ஓவராலாக 7 நாளில் 2 கோடி சம்பாதிக்கிறது தான் இந்த கேம். இது ஒரு டார்க் வெப்சைட்டில் நடந்துட்டு இருக்கும். இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் கலையரசனும் இன்னொரு பக்கம் பிரியாலயா, அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாரை ஏமாத்துறாங்கன்ற மாதிரியான டாஸ்க்லாம் வைக்கிறதா அந்த படத்தோட ஒரு கேமாகவும் இருக்குது, ஒரு ஒன்லைனாகவும் இருக்குது. இந்த படம் முடிகிறதுக்குள்ளே இவங்க இந்த டாஸ்க் விளாட்றதுக்குள்ளே எப்படி ஒன்றா அந்த பெஸ்ட்டு கப்புள் ஆஃப் த இயர் இன் டிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கினாங்களோ, அப்படியாப்பட்ட கப்புள் எப்படி டிவோர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல கருத்துக்களை உள் வச்ச ஒரு படம் தான். இன்னைக்கு ட்ரெண்டிங்கை தேடி அலையிற நிறைய பேர் எப்படி ஃபேக்காக ஒன்றா இருக்கமாக நடிக்கிறாங்க. பட் அவங்களோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் டைரக்டர் சிவராஜ் அதிபயங்கரமாக வச்சிருக்காரு. இதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் ஃபுல் லைன் எல்லாமே சொல்லலாம். நமக்கு கிடைச்சிருக்கிறது எல்டாரோட மேப், கோல்டன் கேட் சாவி. இதை மட்டும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா. ஸோ இந்த படம் நகர்ற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கோட ஒரு சாங்கோட ஆரம்பிக்கும். இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கப்புளாக டூயட்லாம் போடுறாங்க. இதை பார்க்குறப்ப தமிழில் இருக்கக்கூடிய கப்புள் லாக்கர்ஸ், அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. ஆகா டே என்னடா உங்களை இமிட்டேட் பண்ணி ஒன்று நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல் முடக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பப்ளிக் பைட்டுன்னு சொல்லி ஒரு பைட் எடுப்போம்ல, அந்த பைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிறைய மனக்குமுறைகள், தொலைஞ்சிட்டாங்களா இவங்களை பார்த்து ஒரே வெறியாவது, என் பொண்டாட்டியால் அவனை பார்த்தா என்னை திட்டுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேனு இது மாதிரியான ஃபேன் பேஸ் இது மாதிரியான விஷயங்கள் போடுறப்போ ரியாலிட்டி பேஸ் பண்ணி சிவராஜ் ஒரு பக்கம் அப்படி மேக் பண்ணியிருக்காரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸும் ஒரு பக்க பலமாக கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த கடன் பிரச்சனைகள் மாற்றப்போ பெசன் ரவியோட அந்த ஒரு அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மிக கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு அப்பியரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே கலையரசனும் பிரியாலயாவும் சொல்லணும். என்ன அப்படின்னா, கலையரசன் படம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கலையரசன் இன்ட்ரோலுக்கு முன்னாடி போயிடுவார், இல்லைனா கிளைமாக்ஸுக்கு முன்னாடி படத்தை விட்டு போயிடுவார். அதாவது என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியும், போட்டு தள்ளிடுவாங்க கலையரசனை. அப்படின்ற பட்சத்தில் ஓகே இதுலேயும் அப்படி தான் இருப்பாருன்னு நினச்சா அதான் கிடையாது. இந்த படத்தில் கலையரசன் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர், அந்த சைக்கோ மாதிரியான ஒரு பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. ஒரு பக்கம் பிரியாலயாவும் இந்த பக்கம் கலையரசனும் பார்த்தீங்கன்னா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கூட இவங்களுக்கு குழந்தை இருக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் குழந்தையும் தரிச்சிரும். ஆனால் அந்த குழந்தையை தரிச்சதை கூட ஒரு டாஸ்க்காக தான் நீ சொல்லுவியான்ற மாதிரி சந்தேகப்படக்கூடிய சைக்கோ பார்த்தா தான் கலையரசன் ப்ளே பண்ணுவார். ஒரு பக்கம் இவங்க 2 பேரோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, கலையரசன் ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டை பாஸ்ட்டை கேட்டால் அவங்க ஒரு பாஸ்ட்டை சொல்லுவாங்க. அது இந்த படத்துக்கு மேஜர் ட்விஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு கட்டத்தில் கேமு டாஸ்க்கு ஜெயிக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணணும். ஸோ ஒன்னே நான் ஏமாத்துறேன்னா என்ன நீ ஏமாத்துறியாங்கிறது அந்த படத்தோட டாஸ்க்காகவே இருக்கும். இந்த டாஸ்க்கு நடுவிலே இவங்க வந்து பெஸ்ட் கப்புள் ஆஃப் த டிகேட்னா என்ன, கடந்த 10 வருடங்களில் நீங்கள் தான் சிறந்த தம்பதின்னு அவார்டு வாங்கியிருப்பாங்க. அப்படியே அவார்டு வாங்கினவங்க கிளைமேக்ஸில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு 2 பேர் பிரிஞ்சிருவோங்கிற அளவுக்கு வந்துருவாங்க. அதாவது நிறைய வார்த்தைகளை அந்த அந்த வார்த்தையை விட்டு இவர் பேசுகிறதா இருக்கட்டும், திரும்ப இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இதுக்கு நடுவில் பிரேம்குமாரோட ஒரு அப்பியரன்ஸு. ஸோ பிரேம் வச்சு ஒரு ரோல் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் பிரேம் மூலமாக நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ 4 பேரோட பெர்வேஷனுக்காக இவ்வளோ பணம், இவ்வளோ பெரிய செட்டப்பா? வெறும் 4 பேர் இல்லை அர்ஜுன். சாம் சிஎஸ் ஆரம்பத்தில் இந்த எண்டு வரையும் பயங்கரமான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அந்த டைட்டான ஒரு விஷயத்துக்கு சாம் சிஎஸ் எப்பவுமே செட் ஆவாருன்னு தெரியும்ல. அதுக்கு அவர் நிறைய விஷயத்துக்கு செட் ஆவார். ஆனால் இதில் பெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் சாம் சிஎஸ் உண்மையாகவே மறுபடியும் மிரட்டிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இது இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு நல்ல படம்ப்பா. நீ ட்ரெண்டிங் ஆகணும்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்தில் நல்ல சாட்டை மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஒரு மொட்டை மாடி சேலஞ்சுன்னு எடுத்து ஒரு வீடியோ போடுவார். இதை வந்து யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தன் கீழே வந்து காலை உடச்சுக்கும். அது ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு கலையரசன் பேசுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரியாலயா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து லோ நெக்கில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு டக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு கிளாமராக ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ போடுவாங்க. ஸோ ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காண்டி கிளாமரும் ஒரு பக்கம் மொட்டை மாடி சேலஞ்சு இது மாதிரியான இது வந்து 2 சேலஞ்சுமே வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறது. இதை தாண்டி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குல்ல, பிரியாணி சேலஞ்சுன்னு பண்ணாங்க, குலோப் ஜாமுன் சேலஞ்ச், எவ்வளோ சேலஞ்ச் பண்ணுறாங்களா, இது மாதிரி சேலஞ்ச் வந்து எங்கே போய் முடியும் இருக்குல்ல. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சாட் ஐடியா இருக்குது. இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இந்த புகழ் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஜஸ்ட் அன் ஆப். எப்போ நினச்சாலும் உங்களோட அக்கௌண்ட் டெலீட் ஆகிடும். அந்த ஆப் மூடுனா நீயும் அவ்வளோதான், உன் வாழ்க்கையை மூடிக்கின்னு போய்டும். அதனால் அதை நம்பி ஓடாத. அது நம்பி ஓடாமல் ஃபிசிக்கலாக உடல் உழைப்பை நம்பி வெளியில் போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, நிரந்தரம் இல்லாத வருமானத்தை நம்பி உன் தலைக்கு மேலே நீ கடன் வாங்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட உணர்வுகளோட விளாடாத, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டான கப்புளாக இருக்குன்னு சொல்லி நடிக்க தேவையில்லை. அந்த பொண்ணு யார், நம்ம யாருங்கிறத தெரிஞ்சு உண்மையான அன்பை செலுத்தக்கூடிய ஒரு பாசமும் ஒரு காதலும் தான் வாழ்க்கை கடைசி வரையும் போகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த படத்துக்கு பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல டோனாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட டிஓபியாக இருக்கட்டும், இந்த படத்தோட எடிட்டராக இருக்கட்டும், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான சாம் சிஎஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் சைடில் தான் வராங்க. அதே நேரம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால், படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரை இந்த டாஸ்க்னு போதில்ல, முழுக்க ஒரு நெகட்டிவ் டைட்டான எமோஷன்லேயே போகிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. அது மட்டும்தான் ஒரே டென்ஷன். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக 3 BHK அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தோம். நல்ல ஒரு கதை, அதிபயங்கரமான ஒரு கதை, நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஆனால் அந்த படத்தை நிறைய பேர் லைட்டாக வெறுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் எவ்வளோடா நீ தோத்துக்கிட்டே இருப்ப, எவ்வளோடா சறுக்கு அப்படிங்கிற நம்ம ஆட்கள் அந்த கஷ்டம் ஹேர்டில்ஸ்லாம் பார்க்குற ரெடியாக இல்லை. நம்ம போய் தியேட்டரில் உட்காரோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான வைப்பில் வெளில வரணும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறப்போ டாஸ்க்கு டென்ஷன் த்ரில்லர் அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோடை தாண்டுற விஷயமா இருக்கட்டும், இது டாஸ்க்கு தான் சொல்லி நம்மளே கெஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கெஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில இடங்களில் சிவராஜோட அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ரைட்டிங் கொஞ்சம் போராக இருந்தது. இந்த படத்துக்கு அடுத்த ஒரு மைனஸாக இருக்குது. அதர்வைஸ் ட்ரெண்டிங் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் நிறைய யங்ஸ்டர்களுக்கும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கை தேடி ஓடக்கூடிய பல பேருக்கும் சாட்டை ஐடி இருக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கக்கூடிய படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெண்டிங் படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.